நீங்கள் எது கொடுத்தாலும் தாங்க சக்தியாக கொடுங்க, அவ்வளோதான் உங்ககிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறது, வேறு எதுக்கும் நான் பயப்படலைண்ணா அப்படின்னு. நீ போ நீ அப்படின்னாரு. உனக்கு வந்து கவலைப்படாதேன்னு எங்கிட்ட ஒரு தடவை சொன்னார். 12ல் கேது இருக்கிறதுனால மோட்சக்காரகன்னு சொல்லலாம், ஞானக்காரகன்னு சொல்லுவாள், மறுபிறவி கொஞ்ச நாளைக்கு கிடையாது அப்படின்னு. அதெல்லாம் ஒரு நான் வெரிஃபையபிள் வேரியபிள் தான் சார், அது எப்படி சொல்லலான்னாரு. அப்படியா, உனக்கு சித்திரகுப்த ஸ்தூலை போட்டு சிவன் சார் சிஷ்யன்னு உட்காத்தி வைப்பான், நீ அது அங்கே போனால் தான் தெரியும், இங்கே இருந்தால் தெரிஞ்சுக்க முடியாது ஒன்றால் அப்படின்னாரு. அதுதான் குருநாதா அடிக்கடி சந்தேகம் வருது. என்ன அல்டிமேட்டாக தான் எல்லாம் யூ ஆர் கம் ஒன்லி டு கோ, அவ்வளோலாம் பேசுகிறேன், அப்புறம் எதுக்கு பயப்பட, நீ பயந்தாலும் அது பயப்படாட்டாலும் அது நடக்க போகிறது. இன்ஃபேக்ட் யூ ஆர் கம் ஒன்லி டு கோ அப்படி என்ன. அதுதான் இந்த கோயிங்கில் தான் சில இதெல்லாம் இருக்குது. இங்கே நீங்கள் ப்ரொடெக்டிவ் ஷீல்டு இருந்தது எனக்கு மனசு, அங்கே அப்படின்னு தாராளமாக அங்கே இருக்கும், நீ கவலைப்படாதப்போ. அப்போது கார்ட் பிளான்ச்சுன்னா இன்னமே பர்மிட் டு டூ எனி சின்ஸ், நீங்கள் க்ளீன் சிட் கொடுத்துட்டால் எனக்கு, இன்னமே நான் என்ன வேணால் செய்யலான்னு, ட்ரை யுவர் பெஸ்ட் யூ கேனாட் டூ இட் அப்படின்னு. நாதன் வந்து அவரோட ரிலேட்டிவ், அவர் பேர் நாராயணசாமின்னு பேர். யூஎஸ்ல அவர் யூஎஸ் சிட்டிசன் தான், அவர் யூஎஸ் பாஸ்போர்ட் ஹோல்டர். இங்கே வந்து போவார் அவர். அவர் நேஷ்னல் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் என்ஏல இருந்தார் அப்போ, வாஸ் கிவிங் கன்சல்டன்சி, நல்ல ஹை பொசிஷன். அவர் வந்து நாதன் தான் அவர் ஃபேமிலி என்டையர்லி காஞ்சிபுரம் போயிட்டு ஒரு 5 கார்த்தாலேயே போயிட்டு பெரியவா கிட்ட ஒரு அந்த வேத சம்ரக்ஷண சபாவா ஏதோ ஒன்று, அதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஆர்பிஐ பர்மிஷன் வாங்கி, அது நியரிங் 30 lakhs அது அந்த காலத்தில். அதை கொண்டு வந்து அந்த செக்கை கொடுத்து பெரியவா வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கின்னு போயிருக்கா. அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த கவர் எடுத்து என்னது அப்படின்னாராம். அதை எடுத்து பார்த்து நாதன் கிட்ட போய் சொல்கிறக்காரன் ஆவாதன், அந்த தொகையெல்லாம் இங்கே வேண்டாம், நீயே என்ன பண்ணுமோ நல்லது பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாராம். அந்த ஒரு இதை மாத்திரம் அப்போ பாலு வாஸ் தேர், அதை எடுத்து பிரசாதம் மட்டை தேங்காயெல்லாம் ஒரு ஆஸ் யூஷுவல் அவள் முறையாக போவா, அதை மாத்திரம் தொட்டுட்டு ஆசிரமம் பண்ணிட்டாரான். இவர் வந்தபோது நான் இருந்தேன், நான் மாத்திரம்தான் உக்காண்டிருந்தேன். ஒரு சார்கிட்ட ஏதோ படித்து சொல்லிகிட்டு இருந்தேன். நான் வந்த உடனே நாதன் எல்லாரும் கூட்டின்னு வந்தார். வந்துட்டு நாராயணசாமி அவரோட ஃபேமிலியெல்லாம் வந்தா, நிறையா ஃப்ரூட்ஸு கூடியா அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கொண்டு வந்து இந்த கவரை ஒரு கவரில் வச்சுட்டு சென்டராக வச்சுட்டு பண்ணார். நாதன் சார் வந்து எல்லாரையும் சொன்னால், அப்படி இப்படி சிவன் சார் இப்படி பார்த்து உட்காண்டார், நான் சைடில் உட்காண்டிருந்தேன், நான் தள்ளி உட்காண்டிருந்தேன். அப்படி எல்லோரும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவரும் உட்காண்டார், ஒரு ஜரிகை வேஷிலாம் கட்டின்னு தான் உட்காண்டிருந்தார். உட்காந்துட்டு அவர்கிட்ட எல்லாம் பார்த்த உடனே அந்த கவர் அப்படி பார்த்தார், இவர் இப்படி உத்து பார்த்தார் அப்படின்னாரு. இவர் உடனே ஆமாம், உடனே அந்த நாதன் சொன்னார், எடுத்து கொடுங்க அதை அவர்கிட்ட அப்படின்னாரு. எடுத்து கொடுத்து ஒன்று அவர் அப்படி மொல்ல உட்காந்து அந்த கவரை அப்படி பிரிச்சுட்டு, பிரிக்கிறதுக்கு முன்னால் கேட்டார், என்னது இது அப்படின்னாரு. இவர் சொல்கிறாரு, ஏதோ எத்கிஞ்சது ஒரு நல்ல காரியத்துக்கு அப்படின்னு. அவர் அப்புறம் சார் அதை செக்கை உருவி பார்த்தா அப்படின்னாரு. நான் அந்த அவர் சொல்லி தான் எனக்கு இந்த அமௌண்ட்டுன்னு தெரியும் அப்படின்னாரு. உள்ளே போட்டார், அந்த கவர்லேயே வச்சுட்டு அந்த இப்போ தட்டிலே வச்சார், அப்படி போட்டார். உங்களுக்கு எங்கே பூர்வீகம் அப்படின்னாரு. அவர் ஏதோ பாலக்காடு திருவசேனை ஏதோ ஒன்று சொன்னார். அவர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா, இல்லை நான் பார்த்ததில்லை, தாத்தாலாம் இருந்தேன். இப்போ ஏதானு உங்களுக்கு சொத்து கத்து இருக்கான்னு? ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்புறமா குடிபெயர்ந்து இப்படி வந்துட்டோம், சிட்டி லைஃப் வந்துட்டோம், நான் அமெரிக்கா போயிட்டேன். சில சொந்தக்காரெல்லாம் இவர் மாதிரி எங்கெல்லாம் இருக்கா, வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்க்க வருவோம், அவ்வளோதான். என் ஜாக எல்லாமே வாழ்க்கையெல்லாம் அமெரிக்காவில், ஹியூஸ்டனில் இருந்தார். அப்போ எவ்வளோ வருஷம் இருக்கும் முன்னாடி? 1992 இருக்கும்னு நினைக்கிறேன், 91, 92 இருக்கும். ஐ எம் நாட் டிஸ்டிங்க்ட்லி ரிமெம்பரிங். அவர் கேட்டார், நீங்கள் அந்த காலத்தில் தொண்டிக்கால் நான் ஒன்று சொல்லுவா, பார்த்துருக்காளா நீங்கள் அப்படின்னு கேட்டார். செப்பு ஆமாம், அந்த நாராயணசாமி கேட்டார். ஹவ் ஹர்ட் ஆஃப் இட் அப்படின்னாரு. கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்து இல்லைன்னு.
அந்த கால்நாக்கே அதுவே எனக்கு ஜாஸ்தி. இப்போ இருக்கிற நிலைமை அதெல்லாம் செல்லா காசும்பா, அதுவே எனக்கு ஜாஸ்தி. எனக்கு இந்த பார்த்தலா 1 முழம் இருந்தால் ஜாஸ்தி கட்டின்னு இருக்கேன், இதுவே ஜாஸ்தி. என்கிட்ட போய் நீங்கள் அந்த தொகையெல்லாம் சொல்கிறல, நீங்கள் என்ன பண்ணணுமோ நல்ல காரியத்துக்கு பண்ணுங்க, க்ஷேமம் இருங்க அப்படி கொடுத்தார். எடுத்து வச்சுருங்க அப்படின்னாரு. He sought it that they take the cover back. நாதன் சார்கிட்ட அப்படியே விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இவர் பண்ணலாங்கலான்னு இருக்கணும், அதை எடுத்து வச்சுருங்கன்னார். அப்படியே சொல்லியே கொடுத்தேன், வேண்டாம் நீங்கள் பண்ணுங்கன்னார். அவள் எல்லாரும் உள்ளே போயிட்டான். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அவர் கார் எடுத்து கிளம்ப போகிறாரு. எனக்கு ரொம்ப டெம்டேஷனாக இருந்தது. நான் எல்லாம் படித்த உடனே அவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி சார் நான் பக்கத்தில் ஒரு இதுக்கு தான் டெய்லி வந்துட்டு இருக்கேன்னா, இப்படி பார்த்தால இழுத்து அதை எப்படி நீங்கள் போட்டிருந்தாலும் வச்சுங்களேன், இதை நான் எடுத்துன்னு போயிட்டே இருந்திருப்பேன். இன்றைக்கி பாருங்கள், சார் மூலியமாக எனக்கு கிடைக்கணும்னு இருக்குது, பிஸ்னஸ் மேன் மூலியம் வரணும்னா நீங்கள் உங்கள் குருநாதர் கையிலேயே வந்துடுத்து, இது பெரிய தொகைக்கு சமம், இன்னமே என் கஷ்டம்லாம் தீர்ந்துன்னு போயிருப்பேனே, கனகாரியமாக கவரில் போட்டு அதை போட்டு வச்சுட்டு போயிட்டால நீங்கள் அப்படின்னாரு. அந்த ஒரு பக்கத்தில் ஒரு மக்கு வச்சுருந்தார், அதில் ஒரு 4 திராட்சை பழத்தை உள்ளே போட்டார். அதுலேருந்து 2 அதை அலம்பிட்டு 2 எடுத்து நீ சாப்பிடுது அப்படின்னாரு. பாருங்கள், அவர் 2 போட்டார் அப்படி. அதுதான் மீதி எல்லாம் மலைப்பழம் எல்லாத்தையும் கொடுத்தாரு. இந்த திராட்சை பழத்தோட 5-6 பழம் எடுத்து வச்சுட்டார் அந்த தட்டிலேருந்து. அதை அலம்பிட்டு எனக்கு 2 கொடுத்தாரு. இந்த சின்ன பசங்கள்லாம் அழுதா குச்சி முட்டையை கொடுத்து சரி பண்ணுற மாதிரி, நான் அதுக்கு திராட்சை பழம் கொடுக்கல. நான் திராட்சை பழம் சும்மா நான் சாப்பிட போகிறேன், உனக்கு 2 கொடுத்தேன். நான் நீ சொல்கிற காரணம்லாம் பின்னால் கேட்குறேன், இதுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னாரு. சாப்பிட்ட அப்புறம் கொடுத்தேன். நான் குருநாதா ஒன்றும் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் மேலே வரணுமே அப்படின்னேன். அப்போ தான் என்ன கேட்டார், உனக்கு என்ன இல்லைன்னு நினைக்கிறேன், நீ ஒரு டேப்லர் காலம் போடு அப்படின்னு. மானசீகமாக டேப்லர் காலம் போடு, நீ என்ன வேணும் இருக்க அது உங்ககிட்ட இப்போ இல்லை அப்படின்னாரு. ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் உனக்கு பெருசாக கொடுக்கணுன்னு இருக்கேன், நீ எதுக்கு லட்சத்தில் நீ சுருக்கிக்கிற நீ அப்படின்னு. ஆமாம், அப்படியே சொன்னேன், இதெல்லாம் வேண்டாம் உனக்கு. இந்த தானாக பழுத்தா ரொம்ப சுவை ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமோ இல்லையோ, ருச்சி ரொம்ப நல்லா இருக்கும், தடியால் எடுத்து பழுக்கப்படாது அப்படின்னாரு. ஐ காட் த மெசேஜ். சரி சொல்லிட்டு எப்போ தானாக பழுக போகிறதுனே தெரியல குருநாதா, அது அந்தந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னாரு. சரி அப்படின்னு வந்தேன். அதுலேருந்து கேட்பேன், நீ நல்லா இருப்படா, நீ ஏன் கவலைப்படுற, இதெல்லாம் வேண்டாம் உனக்கு, வயசாக நல்லா இருப்பேன். இது ஒரு சுவாமிஜியை பார்க்க போகிறதுக்காக நீங்கள் போயிருந்தீர்கள். ஆமாம், இல்லை இது இந்த ஒன்று இந்த ஆலாசுந்தரம் தான் மைசூரில் ஒரு பெரிய இது இருக்குது. அவர் உடனடியாக உனக்கு அப்படியே அவர் நினச்சாருன்னா பலிதமாகும், ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி அப்படின்னு சொன்னான். இம்பார்ஷியலாக தான் சொன்னான். எனக்கு உடனே மைசூருக்கு போய் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணின்னு இருக்கேன், அதை போய் அவர்கிட்ட பார்த்து உடனே அருள் வாங்கிட்டு உடனே அது ரெக்டிஃபை ஆகிடணும். பெங்களூர் வரலும் போகிறோம், அங்கேருந்து ஒரு எத்து மைசூர் தான் நான் காரில் போட்டு போயிடணும். ஆனால் என் வாய் சும்மா இல்லாமல் அதையும் இவர்கிட்ட சொன்னேன், சார்கிட்ட தான் சொன்னேன். பெங்களூர் கிளம்புறேன், அப்படியே மைசூர் போயிட்டு வர போகிறேன். மைசூரில் என்ன ஜோதி உனக்கு அப்படின்னாரு. மைசூரில் குருநாதா அது கொஞ்சம் நிறைய சொல்லணும் அது அப்படின்னேன். என்ன சொல்கிற அப்படின்னாரு. அவர் இந்த லிங்கத்தெல்லாம் எடுப்பார், அந்த சிவராத்திரி போது அந்த ஹோமகுண்டத்தில் இறங்குவார். சரி அப்புறமா அப்படின்னாரு. அதனால் அவர்கிட்ட போனால் எல்லாமே இதாகும், அதனால் உனக்கு என்ன வந்தது அப்படின்னாரு. இல்லை எனக்கும் எதாவது நடக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பில் தான் அவர்கிட்ட போய் பார்க்க போகிறேன் அப்படின்னேன். ஸோ அவரால் அதை பண்ணிட முடியுமா அப்படின்னாரு. பண்ணிருக்கார். இந்த டார்னியர் டார்னியர் கம்பெனி சேர்மன் அவரும் அவரோட ஒய்ஃபும் அவரோட டிசைபிள், அது பேப்பர்லேயே வந்துருந்து அவள் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். ஜெர்மனிலேருந்து வெள்ளைக்காரன்லேயே ஜெர்மன்காரன் ரொம்ப நல்ல கெட்டிக்காரன், நீங்களே சொல்லிருக்காரு. நானும் அந்த கம்பெனியோட தொடர் ரொம்ப கெட்டிக்காரா. அவளே இந்த அக்கல் சயின்சஸ் எல்லாம் போய் உட்காந்துருக்கான்னா ஏன்னா அவன் பெரிய பணக்காரன், டார்னியர் சேர்மன் அவனுக்கு என்ன வேணும்? ஸோ இவர்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, நல்லது பண்ணுறான்னு அந்த சக்தியில் கொஞ்சமாக நமக்கு வராதா? டார்னியர் சேர்மன் என்ன ஸோ வாட் அப்படின்னாரு. ஸோ டார்னியர் சேர்மன் ஆமாம் ஸோ வாட் அப்படின்னு அதுக்குனால தான் நான் போய் பார்க்குறேன்னு.
இந்த பார் அதெல்லாம் உனக்கு வேண்டாம், நான் சொல்கிறேன் உனக்கு எல்லாம் கிடைக்கும், அவர்கிட்டலாம் போகாத, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீ போய் விழாத. நான் ரொம்ப அன்றைக்கி சொல்கிறாரு, ஸோ உனக்கு இமீடியட்டாக ரிசல்ட் தெரியணும் என்கிட்ட வந்தது, இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு உறுத்திகிட்டே இருக்கு இல்லையா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னேன். நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் கிட்ட சொன்னார். நான் ஒரு வாரம் நீ சொல்லணும், அதை ஒரே வாரம்தான் நான் சொல்கிற மெத்தடில் சொல்லணும். அந்த யட்சின்னு எப்படி வேலை செய்யும் பார், கொண்டு கொட்டும், நீ ரொம்ப பெரிய ஆள் ஆகிடுவேன். அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் லக்ஷ்மி நாராயணன்னா எல்லாமே நீ நினைக்கிறதுக்கு மேலே இருப்ப. ஆனால் அதுக்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டியது வரும். அது என்ன வேலை கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அது என்ன குருநாதா ரொம்ப பயங்கரமான அதிபயங்கரம், அதனால தான் நான் சொல்கிறேன், அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா. அப்போ எதுக்கு குருநாதா எல்லாம் எனக்கு வேண்டாம், உங்களை வந்து பார்த்துன்னு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்போ தான் சொன்னார், இந்த மாதிரி நீ பண்ணுறபடி பண்ணு, ஹானி பண்ண வேண்டாம், மனசால் வாக்கால் யாருக்கும் கடுந்து நினைக்காத, பண்ணின கருமாவை அனுபவிச்சுட்டு தான் போகணும். யாராக இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான்னு அதுவே பெரிய பிளெஸிங் நினச்சிக்கோ. உனக்கு உங்களால் நான் ஒரு மரணத்தையே வெண்டுட்டு திரும்பி வந்தேன் குருநாதா, ரெண்டாவது தடவை எப்படியோ அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ தெரியல அப்படின்னு. அதை விட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் போ, நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸ்டூலை பொறுத்து உக்காத்தி வைப்பான் சித்திரகுப்தன். அப்படியே சித்திரகுப்தன் இருக்கானான்னு அதெல்லாம் நீ பார்ப்ப, அதெல்லாம் உண்மையா குருநாதா அப்படின்னு. இப்போ என்னை பார்த்துன்னு பேசுறது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ அவ்வளோக்கு எவ்வளோ உண்மை அது. ஆமாம், நல்ல வேலை. ஆனால் ஒன்று தெரியறது குருநாதா, இப்படியாப்பட்ட ஒரு கலியுகத்தில் உங்ககிட்ட ஒரு ஈடுபாடு வந்து அந்த ஞானத்தை கொடுத்து டெய்லி உங்களை ஒரு நாள் பார்க்கலன்னா அது மனசில் இருந்து நீங்களும் வந்து நான் பெரிய பாக்கியம் பண்ணேன்னு நினச்சிக்கிறேன் குருநாதா. நீயும் நானும் இப்போ தான் பார்க்குறேன்னு நினச்சிண்டியான்னாரு ஸ்டன்னிங்காக. நீயும் நானும் இப்போ தான் பார்க்குறேன்னு நினச்சிண்டியா? இல்லை, we are seeing each other for several times. அப்ராப்ரியேட் டைம் பல ஜென்மங்களாக நீயும் நானும் பார்த்துட்டு இருக்கோம். அப்ராப்ரியேட் டைம் வரும்போது என்கிட்ட வருவேன் நீ. ஆமாம், அதனால நீ வந்திருக்க இப்போ. அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத. அதுவே உனக்கு இல்லை, அதுவும் ஜாலியானா அப்புறம் என்ன உனக்கு கஷ்டம் சொல்லு பார்க்கலாம். மாயையில் போய் இது அவன் சொல்லிட்டான் இவன் பண்ணிட்டான் சொல்லிட்டு போகிறான், அவ்வளோதானே சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த லால்குடி ஜெயராமன் வந்தார் ஒரு தடவை. அவர் பஞ்சவடின்னு ஏதோ ஒரு ராகம் போட்டு அவர் எதாவது சொல்லியிருந்தார். இந்த ஷாமலா மாமி கூட்டின்னு வந்தா, பத்மாசுரன் வந்து உக்காண்டிருந்தா. லால்குடி வந்து பாட்டு ஏதோ சொல்லிவிட்டு இதை பண்ணுறேன்னு அவர் அப்படியே மரியாதை கொடுத்து ரொம்ப பேசினார். பேசின உடனே லால்குடி எழுந்து போன உடனே, என்ன குருநாதா அவருக்கு அவ்வளோ சங்கீத ஞானம் இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. என்னை பொறுத்தவரைலாம் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு சித்தர் நிலை, ஃபோட்டோகிராஃபிலாம் எடுப்பார், ரொம்ப பிரமாதமாக எடுப்பாருங்கிறதெல்லாம் தெரியும். அவரே சொல்லியிருக்காரு. நான் இப்போ சிவன் ஸ்டூடியோஸில் இந்த வெங்கடா லாட்ஜு இதெல்லாம் நான் எப்படி இருந்தேன் அப்படிலாம் சொல்லின்னு வந்தார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் சிங்கப்பூர் போகும்போது சொல்லின்னு போனேன் ஃபஸ்ட்டு தடவை. நான் ஏதானு உங்களுக்கு கொண்டு வரமான்னு. நான் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்டதில்லை, ஆனால் உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், ஆசையாக கேட்குறேன். பச்சோலி ஆயில் எனக்கு வேணும், சென்ட்டு முடிஞ்சால் நீ வாங்கிட்டு வா அப்படின்னாரு. இது என்ன குருநாதா எப்படி முடியாது, எங்கே கிடைக்கிறதோ அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவேன் தலைமையில் வச்சுட்டேன்னு. அப்போ பத்மாசுரமணியை கேட்டேன், நான் எவ்வளோ தடவை வைப்பாரேன் ஒன்று கூட சொல்ல மாட்டார், ஏதோ அப்படின்றவார், வச்சுக்க மாட்டார். நீங்கள் உண்மையிலே கொடுத்து வச்ச லக்ஷ்மிநாராயண், உங்கள்கிட்ட போய் ஆசைப்பட்டு வர சொல்லி கேட்குறாரு அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ரொம்ப இதுன்னாரு. அப்புறம் பாதாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அந்த பாதாமை இங்கேயே ஆற்றுல கொண்டு போய் கேக் பண்ணணும் சொல்லி நீயும் பாரியாலும் சேர்ந்து வா அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக நிறைய தடவை ப்ளஸ் பண்ணிருக்காரு அவளையும். எந்த எது சொல்ல வந்தேன்னா, அவருடைய குணாதிசயங்கள் இந்த மாதிரி அப்படி ஒரு ஹம்பிள் ஹியூமிலிட்டி இருக்கிற ஒரு இவருன்னு தெரிஞ்சுட்டேன். சார் முன்னாலே என்னை பொறுத்தவரையிலும் சாரி ஆல்மைட்டி, அதனால தான் அவர்கிட்டயே சொல்லுவேன் ஆல்மைட்டி சேர்மன்னு. ஒரு நாளைக்கு நான் வந்து என்னுடைய காசு வேணுங்கிற வேறு எதுக்குமே ஞானத்துக்கு வரல,
உங்களை சொன்ன உடனே இதெல்லாம் பட்டுது. ஏன்னா மனசில் பட்டதெல்லாம் சொல்லிடணும்னு சொல்லின்னு இருக்கும்போது அவருடைய இதெல்லாம் எப்படி சிவன் ஸ்டூடியோஸ் வச்சுருந்தேன், எப்படிலாம் வந்தேன்லாம் சொல்லின்னு வந்தார். அதில் ரொம்ப என்னை ரொம்ப பாதித்தது வந்து அவருடைய சிஷ்யம் வந்து பெரிய இடத்து பையன், அவனுக்கு வந்து கல்யாணம் ஏவிஎம் ராஜேஸ்வரியில் நடக்கிறது தான். அவர் வந்து அப்போ மயிலாப்பூரில் இருந்தாராம், எங்கேயோ நாகரத்னாமல்கள் எங்கேயோ இருந்தாராம். 4 நாள் செலவழிச்சுட்டு பஸ்ஸில் வர்றது தான் அவருடைய டியூட்டி. அப்போல்லாம் நான் வேறு ஊரில் துணி கூட்டு ஒன்று பற்றி இதே மாதிரி தான் இருப்பேன். ரொம்ப கேட்டுண்டான் வரணும் 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 வரணும்னா அவெல்லாம் தெரியும். அந்த பையன் தான் என்கிட்ட வந்து போயின்னு இருப்போம். அப்படி ஒரு ஈடுபாடு என் மேலே. நல்லா வாசித்தவா பெரிய இடத்துல கல்யாணம்னு சொன்னால் எனக்கு நான் எதுக்குமே போகிறதில்ல. அப்போது நான் கல்யாணத்துக்கு பஸ்ஸில் வந்து இறங்கின உடனே அப்போ வந்து இந்த காசி யாத்திரை ஏதோ அது வரப்போகிறது நடந்துட்டுருக்கு. நான் பஸ்ஸை விட்டு இறங்கி போன உடனே வெளியில் போலீஸ்காரெல்லாம் ஒரு நிறையா பேர், இந்த பிச்சைக்காரங்கள்லாம் ஒரு 20-30 பேர் இருந்தா. அவளெல்லாம் ஒரு மாதிரி கார்டன் ஆஃப் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சா. போலீஸ்காரை என்னையும் அங்கே உட்கார வச்சிட்டான். சாரை அவரு சொன்னது என்ன வந்து பஸ்லேருந்து இறங்கின உடனே எல்லாருமே அந்த காசி யாத்திரை இதில் இருக்கா, உள்ளே போயிருக்கா, யாரும் தெரிஞ்சவா இல்லை. அப்போ நான் வந்து இறங்கினேன். அப்படி பார்த்தா நான் இந்த மாதிரியே இருக்கிறதுனால என்னையும் எல்லோரும் அப்படி போய் உக்காந்துக்கோ அப்படின்னா நான் போய் கவலையே படாமல் அந்த இடத்துல உக்காந்துட்டேன், பிச்சைக்கார கூட. அப்போது ஒரு பக்கத்தில் இருந்த பிச்சைக்காரன் கேட்டான், இந்த மாதிரி கேட்டான், என்ன பெருசு பாத்திரம்லாம் ஒன்று எடுத்துன்னு வரலையா, கையிலேயே வாங்கினா போருமா உனக்கு அப்படின்னு. அது லேட் ஆகும், இப்போ தான் இதாக இருக்குது, அப்புறமா தான் சாப்பாடு போடுவாங்க. ஆமாம்ப்பா என்கிட்ட ஒன்றும் இல்லை. அதனால் அப்படியே வந்தவொன்னா நானும் அவளோடையே அப்படியே இப்படியே குந்திட்டுன்னு உக்காண்ட்ருந்தேன். அப்படி உக்காந்துட்டு இருக்கும்போது அந்த மாப்பிள்ளை பையன் வந்து காசி யாத்திரை வந்து போகும்போது என்னை பார்த்துட்டான். இந்த வெளியில் வந்து போகும்போது என்னை பார்த்த உடனே அப்படியே அந்த ஒரு கயர் போட்டு கட்டிருந்தா, எங்களுக்குன்னு தனியாக அந்த சங்கிலி போட்டு அந்த இதில் ஒரு இது அந்த ஏரியா கார்டன் ஆஃப் ஏரியாவில் எகிரி குதித்து டமாலும் நமஸ்காரம் பண்ணி என்னை அப்படியே கையை கூட்டின்னு போய் மாலையோட உள்ளே கூட்டின்னு போனான். நான் அப்போது ஒன்று அந்த பையன்கிட்ட கேட்டுட்டேன். எல்லாருமே சமைச்சு போயிட்டாலாம். மாப்பிள்ளையாத்துக்காரா இந்த பொண்ணாத்துக்காரெல்லாம் எல்லாம் பெரிய இடம், எல்லாருமே யார் இவர், ஆமாம் எல்லாருமே. ஏன்னா யாருக்குமே தெரியாது, இவன் யாரும் சொல்லலை, யாரும் ரிசீவ் பண்ண. நார்மலாக விஐபின்னா இப்படி தான் ரிசீவ் பண்ணுவா. இப்போ மகாபெரிவாரன்னா பூர்ணகும்பம் கொடுத்து எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு யார் நம்புறது இவர் மகாபெரிவா தம்பின்னு, எப்படி இப்படி வருவார் இவருக்கு சிஷ்யா யாருன்னா கொண்டு, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கலாம். அதனால நான் எனக்கு அப்படியே தண்ணி வந்துடுது அவர் சொல்லும்போது. அந்த பையன் உள்ளே அழைச்சின்னு போன உடனே உட்காந்தோன்னா இந்த பையன்கிட்ட, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போவும் உண்டு, நீ தயவு செய்து இது ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணாதீங்க. மற்ற மந்திரங்கள் எல்லாம் போட்டோம், நான் எதுவும் உனக்கு தெரியும், நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு என்னோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணான்னா, நீ அப்புறமா நீ வா, இப்போதைக்கு எல்லா இதுவும் நடக்கணும் கிரமேண, யார்கிட்டையும் நான் யார் இதுன்னு சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ஏதோ ஒரு ஆர்டினரி ஒரு இதில் வந்து என்னை மயிலாப்பூரில் கொண்டு விட்டுன்ட்டார். உள்ளே வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே அந்த பையன் கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கான், சம்பந்தி பேர்கிட்டலாம் இவர் யார் அப்படின்னு. உடனே ஈவினிங்காக அவருக்கு இருக்கிற இடத்துக்கு போய் எல்லோரும் தடால்னு கால் நமஸ்காரம் பண்ணி பெரிய அபவாதம் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, அவர் சொல்கிறாரு, நான் அந்த பிச்சைக்காரன் பக்கத்தில் உக்காண்டிருக்கும்போது நான் வந்து மகாபெரிவாளோட தம்பி, நான் இவ்வளோ வருஷமாக தண்ணி குடிக்கலன்னு அந்த நினப்பு வந்துருந்ததுன்னா என்னை போல் ஒரு கீழ்த்தரமானவன் யாருமே கிடையாது. இன்னும் நான் பக்குவமே படலைன்னு அர்த்தம். எனக்கு அந்த எண்ணமும் ஒன்றுமே கிடையாது. என்னை பார்த்த வாழ்க்கெல்லாம் அப்படி எண்ணம் வந்தது. இந்த பையன் பெரிய பார்த்து பண்ணிட்டான், மகாபெரிவாள் இப்படியா பிச்சைக்கார பக்கத்தில் உட்காத்தி வைக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு எண்ணங்கள் வந்திருக்கலாம். அது நியாயம், லௌகிக்கத்தில் இருக்கோம். ஆனால் நான் யாருன்னு சொல்கிறது அதை போல் ஒரு அகம்பாவித்தானே எதுவுமே கிடையாது. ஐ ஆம் ஹியர் ஒன்லி டு இது, எனக்கு அடைய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. நான் இங்கே வந்திருக்கேன், என்னை எப்போ கூட்டின்னு போவான்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு. அங்கே இருக்க உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிறதும் வெளியில் பிச்சைக்காரில் உட்காந்துருக்கிறதும் எல்லாம் ஒரே மாதிரி தான். ஆமாம், என்னால் ஆனால் கிரகிச்சிக்க முடியாது. பக்குவம் வரும்போது தெரியும்.
அதுதான் இருந்தேன். இது என் வாழ்க்கையில் எடுத்து சொல்கிறாரு. என் வாழ்க்கையில் இருந்தேன்னு என்ன குருநாதா, ஹியூமிலிட்டியோட பர்சானிஃபிகேஷனே நீங்கள் தான் அப்படி நமஸ்காரம் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு அதான் குருநாதா நினச்சிட்டே இருப்பேன். இதெல்லாம் ரொம்ப பாந்தவியம், அந்த பாண்டிங் ஜாஸ்தி ஆக ஆக நல்லியாத்துல கடைசியில் ஒரு வியாழக்கிழமை நான் போயிருக்கேன். எல்லோரும் இருக்கா. அவர் இப்போ ரொம்ப ஒரு இதில் இருந்தார். தனித்தனியாக நீங்கள் போங்க உங்களை ஒன்று இந்த சீனிவாசர் தான் சார், நீங்கள் எப்போ வேணால் உள்ளே போங்க, மற்றவாள்லாம் சார் வந்து ரொம்ப இதாக இருக்கார், அப்படியே ஒரு நிலையில் இருக்கார், டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. சரி நான் வந்திருக்கேன்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வரேன்னு உள்ளே போய் தனியாக இருந்தார். அப்படி உட்காண்ட்ருந்தார். ஏதோ அப்படி நமஸ்காரம் பண்ணேன். நான் சொன்னேன், உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது குருநாதா, நீங்கள் என்ன சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் உங்களை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம்மா அது வாஸ்தவம், ஆனால் அது உனக்கு சொன்னால் புரியாது. மனுஷ ரூபத்தில் மகா பெரிவாளுக்கே இன்னொரு ஜென்மம் இருக்குது சொன்னார். காட்டில் வந்துட்டு ஒரு சஞ்சாரம் பண்ணிட்டு போயிடுவார், அந்த கணக்கு முடிச்சிடுவார். அதனால் எனக்கு வந்து அடுத்த வியாழக்கிழமை நீ ஊரில் இருப்பியோ அப்படின்னாரு. குருநாதா உங்களுக்கு தான் தெரியும் ப்ரோக்ராம், எனக்கு ஒன்றும் வேலை வெட்டி கிடையாது. கூப்பிட்டா போவேன், பாம்பே டெல்லின்னு போவேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். இப்போதைக்கு அந்த மாதிரி ஒன்றும் வரா மாதிரி தெரில. ஏன்னா நீ அடுத்த வியாழக்கிழமை இருந்தானே நீ வர வேண்டியது இருக்கும். நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னாரு. நான் கிளம்புறேன்னாரு. நான் நினச்சேன் ஒரு போஸ்ட் கார்டு எடுப்பார், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறேன் 4 பேருக்கு என்னை எழுத சொல்லுவார். இல்லை யாருக்கு தெரிஞ்சவாளோ அந்த அவருக்கு யாருக்கு தோன்றதோ அவளை விட்டு லெட்டர் எழுத சொல்லுவார். அது மாதிரி எழுதுறதுன்னு வேறு எங்கே குருநாதா திருப்பி மயிலாப்பூர் பக்கமாக? இல்லை மயிலாப்பூர் பக்கம்லாம் இல்லை, கிளம்புறேண்ணா அப்படின்னாரு. அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலையே குருநாதா, எங்கே கிளம்ப? இங்கே திருவங்காட்டுக்கு போகிறாளா அப்படின்னு. ஏடா லோகத்தை விட்டே போகிறேன்டா அப்படியே லோகத்தை விட்டே கிளம்புறேன்டா அப்படின்னாரு. என்ன சொல்கிறேன் குருநாதா, நான் உங்கள் டைரியை நீங்களே படிக்க சொல்கிறீர்கள், உங்களுடைய இதை அந்த ஜோசியக்காரன் சொன்னதை தமிழ் பாட்டில் 120 வயசு நீங்கள் இருப்பேன்னு அதில் வந்திருக்கு. பல தடவை படிச்சிருக்கேன், நானே கேட்டு வாங்கி படிச்சிருக்கேன் ஜோசியத்தை பற்றி. அது எப்படி குருநாதா பொய்யா இருக்க முடியும்? அந்த காலத்தில் எத்தனைக்கும் சத்தியம் நிறைய இருந்தது. அப்போது இப்போ காட்டலும் உங்கள் ஃபேமிலியோடு இருந்திருக்கள், உங்கள் அண்ணா பெரியவாள்லாம் இருந்தபோது நடந்திருக்கு, எப்படி குருநாதா அது நடந்திருக்கும் அப்படின்னா. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கால் வருது, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னால எனக்கு கூப்பிடுறான், நான் கிளம்பிடுறேன்டா அப்படின்னார். எக்ஸாக்ட்லி நெக்ஸ்ட் தேர்ஸ்டே சுந்தரம் ஃபவுண்டேஷனில் போயிட்டு நான் ஓடுறேன். அங்கேருந்து ஃபோன் பண்ணா, நான் ஓடுறேன். அதே மாதிரி சொன்ன மாதிரி ஆகிட்டார் அவர்கிட்ட. நான் ஏன்னா எங்கிட்ட அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பாவும் காலமாகிடுச்சு 90s. அதனால் இல்லை அப்பா இருந்தால் யாருமே இல்லை குருநாதா, நீங்களும் போயிட்டெல்லாம் எனக்கு வந்து அனாதை ஆகிடுவேன் குருநாதா, எனக்கு யாருமே இல்லை, யாருக்கிட்ட போய் இனிமேலாம் இதெல்லாம் பேச போகிறேன்? இந்த லெவலுக்கு அப்புறம் யாருமே எனக்கு பார்க்கவும் பிடிக்காது, இன்னொரு குருவெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எங்களை பொறுத்தவரையில் பெரியவா எல்லாமே நீங்கள் தான். என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் என்ன தப்பாக நினச்சாலும் சரி, அதிக பிரசங்க நினச்சாலும் சரி, பட்னு நீ என்னத்தை சொல்லிட்டேன், என்ன சிக்ஷை கொடுத்தாலும் நீங்கள் தானே கொடுக்குறாள், நான் வாங்கிக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அப்போ சொன்னார், கவலைப்படாத, நியாயமாக போ, என்ன கஷ்டம் வந்தாலும் நான் சமாதியிலேருந்து பேசுவேன், என்னை நினச்சிக்கொண்டார். அவர் கால் மாட்டில் நின்று, குருநாதா நீங்கள் பேசணும், என்கிட்ட சொல்கிறீர்கள், நீங்கள் வருத்தப்படாதரா, இதெல்லாம் நீ பயந்தாலும் பயப்படாட்டாலும் ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்டு. நம்மெல்லாம் முழு பரிசு லீவுக்கு வந்திருக்கோம், நம்ம இடம் அங்கே தான். ஆமாம், எதுக்கு போய் கவலைப்படுற நீ அப்படின்னாரு. ஸ்டன்னிங்காக இருந்தது. அதை போயிட்டு நான் யாரோடையும் பேசலை, நேராக வண்டியில் ஏறினா ஆற்றுக்கு வந்துட்டேன். யாரையும் பார்க்க பிடிக்கல. ஆனால் நினச்சின்னே இருந்தேன், இவர் எங்கே போகிறாரு, இவருக்கு அவ்வளோட அதீத சக்தி இருக்குது, அதெல்லாம் பொய்யாகுமா அப்படிலாம் நினச்சேன். கரெக்டாக. ஆனால் முதல் தடவை அந்த தேவகி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகும்போதே அவர் நல்லியை கூப்பிட்டு சொன்னார், என்னை தயவுசெய்து எந்த ஆஸ்பத்திரிக்கும் எடுத்துன்னு போகாதுங்க. அவர் பாவம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்லை, பயந்துட்டார். நல்லி நாளைக்கு ஏதானு வந்து இந்த மாதிரி வந்துடுத்துன்னா நல்லியெல்லாம் பயந்துட்டார். நம்ம மெனக்கெட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம், இப்போ போய் இவர் இந்த மாதிரி எதனா சொல்லிட்டாருன்னா ஒம்பாயிடுமேன்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டார்.
அதனால் அவர் கூட்டின்னு போய் சுந்தரம் ஃபவுண்டேஷனில் போனேன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு வந்து எதுவுமே இது வேலை செய்யாது. அவரே சொல்லிருக்கார், இந்த மார்டல் காயில் ஒரு நாளைக்கு போகணும், அது அவனோட பொறுப்பு. நான் ஒரு நாள் கூட வயசாகிடுத்த நடக்க முடியலன்னு வருத்தப்பட்டதே கிடையாது. அவர் சொல்லுவார், எங்கேயான ஒரு இடம் கிடைக்கும் அவன் போடுவான், எனக்கு அந்த மாதிரி படைச்சிட்டான், பசி கிடையாது, தாகம் கிடையாது, நினச்ச போது கிடைக்கும், யாரான ஒருத்தன் வந்து சேருவான், அவன் படி அளப்பான், அவனை நம்பிட்டேன், அவன் பேசுவான் கிட்ட அப்படின்னாரு. அப்படியே இதாகிட்டான். அதான் என்ன அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை போக போக தெரிஞ்சுப்ப, நல்லா தெரிஞ்சுப்பேன், என்ன நீ நல்லா இருப்ப, 5 இடத்துல நீ ஓப்பன் பண்ணுவ, பெரிய இடமா போவ, நீ பகவான் என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னாரு. நல்லா வருவ, நீ தர்மமாக கடைசி வரல அப்படியே இரு, நீ நல்லா. ரொம்ப சந்தோஷம். அதாவது அவர்கிட்ட நிறைய அப்பப்போ ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று ஒரு மெசேஜ் இருக்கும் சொல்லுவார். அவர் எதுக்கு என்னை படிக்க வைக்கிறாருங்கிறது பின்னால் தான் தெரிஞ்சுட்டானா. அவர் படிக்கிற காலத்தில் அது எனக்கு தெரியல. நீங்கள் எதை வந்தாலும் ஏதான ஒரு ப்ராப்ளத்தை நினச்சின்னு வந்தாலும் அதுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும் அதில், இல்லாட்டா அவர் எல்லாரையும் படிக்க வைக்க மாட்டார், சொல்லுவார். ஆனால் இதுதான் இதுன்னு அவர் சொல்லவும் மாட்டார், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் உங்களுக்கு நிறைய அதீதமாக இடம் கொடுத்து உங்களை நிறையா ப்ளஸ் பண்ணிருக்காரு, அது வரல நீங்கள் கொடுத்து வச்சவா. உண்மையிலே இப்போ அவரை நினச்சி பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. இப்போ காஞ்சி பெரியவாள்கிட்ட போய் இப்படி பேச முடியுமாண்ணா? அவருக்கு மேனா மடம்னு ஒரு பெரிய இதெல்லாம் இருக்குது, கட்டுப்பாடெல்லாம் உண்டு, இவருக்கு கிடையாது. பேசுறீங்களா சார் கூட? யார் இல்லை நினச்சிப்பேன். ரொம்ப சில 2 நடத்தி வச்சார், நான் அதில் டெஸ்ட் பண்ணல. ஒரு சில இது வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்லேயே ஒரு தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. என்ன குருநாதா இது யாருக்கிட்ட போய் செவுத்தில் முட்டிக்கிறது, எது உண்மைன்னு சொன்னாலும் புரியல, சுயமாகவும் புரியல, இதுக்கு வழிதான் என்ன அப்படின்னு சொன்னேன். ரிமார்க்கபிளி வழி காமிச்சார், ரிமார்க்கபிளாக வழி காமிச்சார். அவளுக்கு தப்புன்னு தெரிஞ்சு கொடுத்தது பண்ணி வச்சார். அது மாதிரி நியாயமாக உட்காந்தேன் அந்த விக்கிரகம் முன்னால் ஒரு வியாழக்கிழமை உட்காந்து அப்படியே. ஆற்றுல வில்வ செடி இருக்குது, பெரிய வில்வ மரம் இருந்தது பெரிய ஆற்றுல. அந்த ஃப்ளாட் ரூம்னால் போயிருத்தது. நாகலிங்க மரம் இருக்குது, டெய்லி நாகலிங்க பூ வைப்பேன் சாருக்கு. பெரியவா கிட்ட வச்சுட்டு அப்படியே நினச்சிட்டு இருப்பேன். He showed me the path. Remarkably worked.